வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:30லேருந்து 6 மணிக்குள் 6:20 அப்படின்னு சில பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க. 6:21ன்னு போட்டிருக்கு. ஆனால் வாக்கிய முறை பஞ்சாங்கப்படி டிசம்பர் 20, 2023 மாலை நேரத்தில் சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பிரவேசிக்கிறார். சோபக்கிருது ஆண்டு மார்கழி மாதம் 4ஆம் தேதி சாயங்காலம் 6:21 அப்படிங்கிறதும் சில பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. திருநள்ளாறில் வெளியிடப்பட்டிருக்க விஷயம் 6:21, 6:24 அதுதான் சனிப்பெயர்ச்சி நேரம். மகரத்தில் இருந்து ஒரு கும்பத்துக்கு வரார். இது மீனராசிக்காரர்களுக்கு எப்படி பலனை செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்களுக்கு விரயச்சனி 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். அப்போ அந்த இடத்துக்கு வராரு. தவிர 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஆரம்பம் ஆகுது உங்களுக்கு. இனி அடுத்து 7.5 வருடங்களுக்கு சனி பகவானும் நீங்களும் ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறீங்க. சனி பகவான் 2.5 வருஷம் கும்பத்தில் இருப்பார். அடுத்து ராசிக்குள் 2.5 வருஷம் வருவார். அப்புறம் மேஷத்துக்கு 2.5 வருஷம் போவார். இப்போ இந்த காலமெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ டிசம்பர் 20 மார்கழி நாளிலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி. இப்போ இந்த 12ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விரயங்களை கொடுப்பார். விரயம் அப்படின்னா பொருள் விரயம், நேர விரயம், பண விரயம், எல்லா விதத்திலும் விரயம் ஏற்படும். நம்பிக்கை வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை காக்க வச்சு ஏமாற்றுவாங்க, ஏமாற்றப்படுவீர்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் தான். இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு நிலம், வீடு, இந்த மாதிரியான ஒரு பெரிய ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நியாயமான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணத்தை லாக் பண்ணிடணும். இல்லைன்னா காசு கரைஞ்சிரும். தப்பான வாக்குறுதி கொடுத்து யாராவது பணத்தை அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நல்ல ஒரு வக்கீல் வச்சு செக் பண்ணி ஒரு நிலத்தில் முதலீடு பண்ணுவது சிறப்பு. அதுக்கு தான் இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சில ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க. அதுவும் நிலம் மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணிடணும். இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு அதை ஒன்றும் பண்ணாமல் விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பணத்தை திருப்பி அந்த பொருளை விற்று வாங்கிக்கலாம். அப்போ இப்போ ஆரம்பம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த காலகட்டத்திலேயே ஒரு மாதத்துக்குள்ளே, உதாரணத்துக்கு இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல நிலையில் இருக்கார் உங்கள் ராசி அதிபதி குரு. இப்போ ஏப்ரல் மாதம் குரு 3ஆம் இடம் போயிடுவார். இப்போ 3ஆம் இடம் போகும்போது இன்னும் கொஞ்சம் நிலைமைகளில் அதிகமாக பிரச்சனைகள் சூழும். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முதலீடு அல்லது பணங்கள், சேமிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரியான முறையில் திட்டமிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஏதாவது எல்ஐசி, பாண்டு, இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் சிறப்பு. சரியான நாமினியை போட்டு வாங்குவது தான் கரெக்டு. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா தப்பாயிடும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அது டேமேஜ் ஆகும், ரிப்பேர் ஆகும். ஒன்று வாங்கிட்டு இன்னொன்று வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். டிவி, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் மாறும். இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால செலவுன்னு சொல்கிறோம். அப்போது இதை வேறு எந்த மாதிரியான செலவுகளாக மாற்றலாம்? அப்போது திருமணம், வைபவம், அந்த மாதிரியான சுப செலவுகளாக இதை மாற்றலாம். அப்போ கல்யாணம், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து குடும்பத்தில் இப்போ ஒரு வயதில் திருமணம் வயதில் ஆணோ பெண்ணோ இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து திருமணம் செய்யணும். அவங்க நான் இன்னும் படிக்க போகிறேன், மேலே படிக்க போகிறேன், வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன், செட்டில் ஆக போகிறேன், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னா பேசி அவர்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய செலவுகளை திருமணம் சார்ந்த விஷயம் பக்கம் திருப்பணும். அதே மாதிரி இந்த கோயில் திருப்பணிகள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நன்கொடை கொடுக்கலாம். நம்ம செலவை புண்ணிய செலவுகளாக மாற்றணும், சுப செலவுகளாக மாற்றணும். அந்த மாதிரி மாற்றிட்டோம்னா பணம் கையில் இல்லை அப்படிங்கிற நிலையை கொண்டு விட்டுறணும். கையில் இல்லைன்னா இந்த கிரகம் அப்படி கொண்டு விட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு விட்டுறணும். இல்லைன்னா விரயமாக போயிடும், திருடி போயிடும், யாராவது பணத்தை அபகரிச்சிருவாங்க. ஏதாவது தப்பான வாக்குறுதியை ஏதாவது ஒரு போர்டில் பார்த்துட்டு
ஒரு 10% கொடுக்குறாங்க, 20% கொடுக்குறாங்கன்னு நகை கடையிலலாம் போய் முதலீடு போட்டு ஏமாந்தவங்க பல பேர் இருக்காங்க. அப்புறம் அந்த கேஸ் ஒரு 20 வருஷம் நடக்கும். எப்போ அதுக்கு முடிவு கிடைக்கும்? நம்மளே அது சேஃப் ஆகிடணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான பயிற்சி காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தகவல். அடுத்து சனி பகவானுக்கு பார்வைக்கு சில பலங்கள் உண்டு. பலம் இல்லை, அது நமக்கு பலவீனம், ராசிக்காரர்களுக்கு பலவீனம். சனி பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து உங்கள் ராசிக்கு அது 2ஆம் இடம், அது தனபாவம், குடும்பஸ்தானம். அப்போ தனத்தை கை வைப்பார். தனம் அப்படின்னா வரக்கூடிய பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல் ஏற்படும். நீங்கள் கொடுத்த பணம் வராது, வர வேண்டிய பணமும் வராது. நம்ம உழைச்ச காசுக்கே ரெவன்யூ வரணும் இல்லையா, அது வராது. குடும்பத்திலையும் அமைதியின்மை ஏற்படும். அதனால் சண்டை சச்சரவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அமைதியை கையாளணும், பொறுமையை கையாளணும், சகிப்புத்தன்மையோடு வாழ கற்றுக்கணும். 2ஆம் பாவம், அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி 3வது பார்வையாக பார்க்குறார். அடுத்து சனி தான் இருக்கிற இடத்துலேருந்து 7வது பார்வையாக பார்ப்பார். அது உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவத்தை சனி பார்க்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் பாவம் பார்க்கும்போது நோய் நொடிகள் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கும். ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்குன்னா அந்த நோய் நொடிகள்லேருந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏதோ சில விஷயங்களில் சாதிச்சு நமக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய நோய்கள்லேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்போ செலவுகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 12ஆம் இடத்துல சனி. இப்போ நோய் நொடிக்கு ஏதாவது ஒரு செலவு பெருசாக பண்ணி அதுலேருந்து ரிலீஃப் ஆகிட்டோம்னா அதில் ஒன்றும் பயம் இல்லை இல்லையா. அதனால் ஏதோ ஒரு ரொம்ப நாள்பட்ட வியாதிகள், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும், சரியாயிடும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தா அதை பண்ணிவிடுங்க, சரியாயிடும். அதனால் நோய் நொடி வராது. அதற்கான செலவுகள் மேற்கொள்வது கூட சிறப்பான விஷயமாக தான் இருக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய 10வது பார்வை அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ தகப்பனார் கூடயும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நம்மளுடைய பூர்வீக சொத்துக்களில் வரக்கூடிய வருமானங்களில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். கோயில், குளம், சேத்ராடனங்கள்லாம் போகணும்னு திட்டமிட்டால் அதெல்லாம் நடக்காது. இப்போது அதெல்லாம் தடைப்படும். நம்ம நிறைய கோயில்கள்லாம் போனோம், வேண்டுதல்கள்லாம் வச்சுருக்கேன், குலதெய்வம் கோயில் போகணும், அது எப்போ போவேன் அப்படின்னு கேட்பாங்க. சில பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கே வாய்ப்பு வராது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கீங்க, கோயில் கூட உங்களுடைய பங்களிப்புலாம் அங்கே கொடுத்துட்ருக்கீங்க, தலைக்கட்டுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது இப்போ இந்த 2.5 வருஷத்தில் நடக்காது. ஏதோ ஒரு காரணத்தால் உங்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். மத குருமார்கள் இந்த மாதிரியான விஷயங்களோடு ஏற்பட்ட தொடர்பில் ஒரு சின்ன பின்னடைவு ஏற்படும். அதனால் அதை எல்லாத்தையும் நம்ம சரி செய்வதற்கு மானசீகமாக நம்மளுடைய குலதெய்வம், வழிபாட்டு தெய்வம், இஷ்ட தெய்வம், நம்மளுடைய ஆன்மீக மத குருமார்கள், ஆச்சாரியார்கள்கிட்ட போய் இந்த மாதிரி தடை வரக்கூடாதுன்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அது அப்பப்போ போயிட்டு வரணும். இதெல்லாம் தான் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவு. அதனால் உங்களுடைய டே டு டே லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பிறவி ஜாதகம் நல்லா இருந்தால் தான் சரியாக பலன் சொல்ல முடியும். இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜாதகத்துக்கு, இந்த நேரத்திற்கு, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு 60% கெடுபலனையும் 40% நற்பலனையும் செய்யும். அந்த 40% கல்யாணம், வீடு கட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும். குரு பெயர்ச்சியை வச்சும் நம்ம பலன் சொல்லணும், குரு பலனத்தோட வச்சும் சொல்லணும், குரு பார்க்கும் இடத்தை வச்சும் சொல்லணும். அதெல்லாம் ஒருங்கே இணைந்து உங்கள் பிறவி ஜாதகமும் வலுவாக இருந்தால் இந்த நேரம் ஒரு நல்ல நேரம்தான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தெய்வ பக்தியோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறோமோ அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பாக தான் இருக்கும். பயம் கொள்ள தேவையில்லை. இது ஒரு நல்ல பயிற்சி.